ஆக்டிவா 125 பாத்தீங்கன்னா கிளட்ச் சர்வீஸ் பண்றோங்க. கஸ்டமர் வந்து எடுத்து வந்து விட்டாங்க. இது பாருங்க, இது ஃபுல்லா கழட்டி இங்க பாருங்க கிளட்ச் சர்வீஸ் பண்றோம் பாருங்க. ஃபுல்லா கழட்டி வச்சுட்டோம். இங்க பாருங்க பெட்ரோல்ல வாஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி கிளட்ச் சர்வீஸ் பண்ணோம். வண்டி நல்லா பிக்கப் இருக்கணும்னா கண்டிப்பா கொஞ்சம் நேரம் வேணும், டைம் வேணும். வண்டி விட்டுட்டு போனீங்கன்னா இங்க பாருங்க எல்லாமே கழட்டிடுவோம். கழட்டி பொறுமையா கழட்டி பண்ணாதான் அந்த பெல்ட் எல்லாம் கழட்டி பண்ணாதான் கரெக்டா நீட்டா ஒர்க்கும் நடக்கும். சில பேர் அவசரப்படுவீங்க, அவசரப்பட்டு அந்த ஒர்க் நடக்காது. இங்க பாருங்க இந்த கிளட்ச் இதெல்லாம் கழட்டி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணி ஒரு தடவை நல்லா கிளீனா மாட்டிட்டு ஓட்டும் போது நல்லா பிக்கப்பும் இருக்கும், நல்லா கிளட்ச் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவா 125 ஸ்கூட்டர் வண்டி எல்லா வண்டிகளுக்கும் நம்ம கிளட்ச் ரெடி பண்ணி கொடுக்கணும். நீங்க டைம் வேணும். இங்க பாருங்க பெட்ரோல் போட்டு வாஷ் பண்றோம் பாருங்க. நல்லா நீட்டா பக்கா பண்ணா வண்டி ஓட்டவும் நல்லா இருக்கும். இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது பண்றது வந்து கொஞ்சம் நேரம் டைம் நிறைய வேணும், கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும். அப்பதான் இந்த ஒர்க் நல்லா இருக்கும். இந்த ஆக்டிவா டியோ எல்லா வண்டிகளுக்கும் இந்த மாதிரி கிளட்ச் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுப்போம். பாக்குறீங்க, நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க இது சரியா தப்பா, நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இந்த கிரீஸ் பாருங்க, இந்த கிரீஸை பார்த்தீங்களா அழகா நீட்டா அதிகமா போடணும். அப்பதான் நல்லாவும் இருக்கும். நிறைய பேர் கிரீஸ் வைக்க மாட்டாங்க. கிரீஸ் நல்லா வைக்கும் போது நல்லா ஃப்ரீயா இருக்கும். கிக்கரு இது எல்லாமே சவுண்டும் அந்த சாஃப்டா தெரியும், நல்லாவும் இருக்கும். இங்க பாருங்க இதெல்லாம் கழட்டி பண்றோம். உங்க வண்டிகளுக்கு இந்த மாதிரி ஆக்டிவா டியோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு ஸ்கூட்டர் வண்டிகளுக்கு கிளட்ச் நல்லா பண்ணணும்னா நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.